வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேத்தைக்கு திருச்சியில நடந்த பொதுக்கூட்டத்தில, ஐஜேகே பொதுக்கூட்டத்தில அண்ணாமலை அவர்கள் பேசும்போது, அங்க 100 பேர் கூட இல்லாத நிலையில தான் அண்ணாமலை அவர்கள் பேசி சென்றிருக்காருங்கிற ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கு பிஜேபிக்கு. அண்ணாமலை அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. நாங்க தான் ஆளுங்கட்சியா வரப்போறோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் மேடைக்கு மேடை பேசி வந்துகிட்டு இருந்தாலும், அண்ணாமலை அவர்களோட அரசியல் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், ஈரோடு, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்ல மட்டுமே இருந்து வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்லயே ஒரு மிகப்பெரிய விமர்சனம் எழுந்திருக்கு. பிஜேபி பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாக்கள்ல கோயம்புத்தூர சுத்தியே வந்து பார்த்தீங்கன்னா, பொதுக்கூட்டங்களையோ, மோடி வருகையோ அவங்க பிளான் பண்ணி அங்க நடத்துறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க தான் வடமாநில தொழிலாளர்கள் அதிகமா இருக்காங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, மோடிங்கிற ஒரு பேருக்காக மட்டுமே வடமாநில தொழிலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க அதிக அளவுல கூடுறாங்க. கிட்டத்தட்ட அங்க பார்த்தீங்கன்னா, 70,000 மக்கள் அங்க அதிகமா இருக்காங்க. வடநாட்டு தொழிலாளர்கள் மட்டுமே 70,000 பேர் அங்க இருக்காங்க. அவங்கள வச்சு தான் பார்த்தீங்கன்னா, பிஜேபி இன்னைக்கு தமிழகத்துல மிகப்பெரிய வளர்ச்சியில இருக்கோம் அப்படின்னு ஒரு போலி பிம்பத்த கட்டமைக்கிறாங்க அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல ஒரு குற்றச்சாட்டு எழுந்து வந்துகிட்டு இருந்தாலும், அதை நிரூபிக்கிற வகையா பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் திருச்சியில பேசின கூட்டத்துக்கும் மக்களும் 100 பேர் கூட வரலங்கிறது இது உண்மை அப்படிங்கிற நிரூபிக்கிற அளவுல தான் இன்னைக்கு இருந்து வந்துகிட்டு இருக்கு பிஜேபியோட அரசியல். பிஜேபி சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கூட்டம் வந்து ஐஜேகேக்கான கட்சிக்கான கூட்டமே தவிர அண்ணாமலைக்கான கட்சிக்கான கூட்டம் அப்படி இல்லைன்னு சொல்லி வந்துகிட்டு இருந்தாலும், அண்ணாமலை பேச்சு கேட்க தமிழகத்துல மிகப்பெரிய இளைஞர்கள் கூட்டம் கிளம்பி இருக்குன்னு சொல்லிட்டு பிஜேபி அடிக்கடி சொல்லி வந்துகிட்டு இருந்தாலும், ஆனா அந்த நிரூபிக்கிற வகையா அண்ணாமலை அவர்கள் பேச்சை கேட்க கூட யாருமே அங்க வரலங்கிறது தான் மிகப்பெரிய அவல நிலையா இன்னைக்கு இருந்து வந்துகிட்டு இருக்கு.